எம்எம் மெட்டல் ஃபேப்லேருந்து பேசுகிறோம். நம்மளுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சேஃப்டி கேட்டு, காம்பவுண்டு கேட்டு மொத்தம் வந்து நம்மளுக்கு 3 திறப்பாக போட்டிருக்கோம். ஏன்னா நீளம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டல் நீளம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 13 அடி நீளம். உயரம் வந்து ரெகுலர் தான். 5 அடியும் போடலாம், 6 அடி போடலாம், 7 அடி போடலாம், ஏரியாவுக்கு தகுந்தாலும் போடலாம். ஆனால் ரெகுலர் அளவுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உயரம் வந்து நம்மளுக்கு 5 அடி தான். இப்போ உயரம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 அடி போட்டிருக்கோம். சீட்டு பார்த்தீங்கன்னா ஹெச்பிஎல் சீட்டு ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு ஃபுல்லாக ஹெச்பிஎல் சீட்டு, மேலே கீழே ஹெச்பிஎல் சீட்டு ஃபுல்லாக கொடுத்துட்டு சென்டரில் வந்து லேசர் கொடுத்துருக்கோம். டாப் பைப் பார்த்தீங்கன்னா 2க்கு 2 ஸ்கொயரு 304. கேட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 304. ஏன்னா எப்பயுமே வெளியில் இருக்கிறது நம்மளுக்கு வெயில் மழை ஃபுல்லாக நம்மளுக்கு படுறனால வெளியில் போகிற எப்பயுமே 304 போகிற எப்பயுமே பெஸ்ட்டு. கேட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் கேட்டு 304 தான் போடணும். 202 போட்டிங்கன்னா சீக்கிரம் துரு பிடிச்சிரும், ஃபுல்லாக ஃபேட் ஆயிடும் நம்மளுக்கு. அதனால் 304 மெட்டீரியல் போட்டிருக்கோம். அவுட்டு ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே 2க்கு 2 ஸ்கொயர் ஃபுல்லாக கொடுத்தாச்சு. சீட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பிஎல் சீட்டு. ஹெச்பிஎல் சீட்டு இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 6 mm இருக்கும். ஹெச்பிஎல் சீட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6 mm திக்னஸ். ரெகுலராக இது 6 mm தான். எப்பயுமே இதோட சைஸ் வந்து குறையாது. பார்த்தீங்கன்னா ஏசிபி சீட்டு சைஸ் தான் குறையும். அது டபுள் சைடு பார்த்தீங்கன்னா வந்து அலுமினியம் 2 சைடு இருக்கும், சென்டரில் வந்து பிளாஸ்டிக் இருக்கும். ஆனால் அதை கேட்டை பொறுத்தவரை ஏசிபி போட்டிங்கன்னா கைப்பட்டு என்ன ஆயிரும், அது கொஞ்சம் ஃபேட் ஆயிரும். அதனால வந்து ஹெச்பிஎல் சீட்டு போகிறது, ஏன்னா நிறையா கேட்டில் நாங்கள் பார்த்துருக்கோம். ஏசிபி சீட்டு ரேட்டு குறைவுனால என்ன செய்கிறாங்க, ஏசிபி சீட்டு போட்டுறாங்க. ஆனால் ஏசிபி சீட்டு போடாதீங்க, ஹெச்பிஎல் சீட்டு போடுறது பெஸ்ட்டு. சீக்கிரம் வந்து இது ஃபேட் ஆகுது. ஏன்னா மேக்ஸிமம் இது கேரண்டி பார்த்தீங்கன்னா 15 வருஷம் 10 வருஷம் ஒவ்வொரு கம்பெனிக்கு தகுந்தாப்புல இருக்குது கேரண்டி. மேக்ஸிமம் இப்போ நம்ம போட்டிருக்க பார்த்தீங்கன்னா 15 வருஷம் இது வாரண்டி நம்ம சொல்லியிருக்கோம், கஸ்டமர்கிட்ட சொல்லியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா லேசர் அடுத்தது பார்த்தீங்கன்னா லேசர் கட்டிங் ஃபுல்லாகவே. இது பார்த்தீங்கன்னா இது வந்து நாங்கள் மிரர் கொடுத்துருப்போம். மிரர்னா வந்து பாலிஷ், அதாவது பைப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பாலிஷ் கொடுத்துருக்கோம். இது மேட் ஃபினிஷிங் போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா ரெண்டுமே வந்து மிரர் போட்டால் நல்லா இருக்காது பார்வைக்கு. அதனால் இது வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங் போட்டிருக்கோம். இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்பயுமே வந்து 2 mm தான் போடுவோம். எங்களோட வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தெரியும். டோட்டலாக எல்லாமே வந்து 2 mm தான் போடுவோம். 1 mm போடுவாங்க, 1.5 போடுவாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ரெகுலர் வந்து 2 mm போட்டால் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வளைவாது டோட்டலாக வந்து சுத்தமாக அந்த அலையாக தெரியும். 2 mm திக்னஸ்னால என்னன்னா ஸ்ட்ரெயிட் நல்லா பேலன்ஸ் நல்லா இருக்கும். அதனால் 2 mm போடுறது ஃபுல்லாக பெஸ்ட்டு நம்மளுக்கு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரைட் சைடில் கஸ்டமர் வந்து கார் பார்க்கிங் இருக்கனால டோட்டலாக இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கேட்டு போட்டிருந்தோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே ரவுண்டு கீழே 1.5 கீழே கொடுத்துருந்தோம். இது பார்த்தீங்கன்னா பட்டை கீழே கொடுத்துருக்கோம். ஓரளவு நம்மளுக்கு கொடுத்துறது பார்த்தீங்கன்னா இதோட நீளம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 ரேஞ்சு இருக்கும். சைஸு கொஞ்சம் கம்மியாக போட்டோம் அப்படின்னா என்ன ஆயிரும், பேலன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் இது வந்து நம்ம 2 ரேஞ்சு போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேட்டு. இது வந்து அதாவது வீட்டுக்கு அதாவது போயிட்டு வர்றது அந்த இதுக்காண்டி இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிங்கிள் கேட்டு போட்டிருக்கோம். கைப்பிடி போட்டிருந்தோம். ரெகுலராக நம்ம கைப்பிடி வச்சிருவோம் கேட்டுக்கு தந்தாப்புல. கைப்பிடி வச்சாச்சு, ரெகுலர் தான். பூட்டு கொண்டி சுற்றுலாக்கு ஃபுல்லாகவே நம்ம ஃபுல்லாகவே வச்சுருக்கோம். அது பேக் சைடில் பார்க்கலாம் என்னென்ன மெட்டீரியல் போட்டிருக்கோன்னு. பேக் சைடில் பார்ப்போம் என்னென்ன மெட்டீரியல் போட்டோன்னு ஃபுல்லாக பார்த்தாச்சு. இது பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதான் ஃப்ரேம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா என்ன காரணம் நம்ம பேக்கில் காட்டுறோங்க அப்படின்னா, ஃப்ரண்டில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வெறும் ஹெச்பிஎல் சீட்டு இந்த அவுட்ரு ஃப்ரேம் மட்டும் தான் தெரியும். பேக்கில் பார்க்கும்போது என்ன அந்த ஹெச்பிஎல் சீட்டு என்ன பிடிச்சிருக்கு அப்படி பேலன்ஸ் தெரியும்னா நம்மளுக்கு பேக் சைடில் அதுக்காண்டி தான் காட்டுறோம். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 பைப் ஓட்டியிருக்கோம். சில நேரத்தில் 3 பைப் ஓட்டியிருக்கோம், 4 பைப் ஓட்டியிருக்கோம். ஆனால் இதுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா பார்த்தா உங்களுக்கு தெரியும் மொத்தம் 5 பைப் ஓட்டிருக்கோம். ஏன்னா எந்த அளவுக்கு நம்மளுக்கு இந்த பைப்பு எந்த அளவுக்கு நம்ம நெருக்கி கொடுக்குறோமோ அப்போ இந்த பைப்போட அதாவது இந்த சீட்டோட பேலன்ஸ் நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். டோட்டலாக ரெகுலர் தான் ஹெச்பிஎல். அதாவது இந்த பைப்பு பார்த்தீங்கன்னா சைஸ் கம்மியாக தான் கொடுக்கணும். என்ன காரணம் அப்படின்னா இதுக்கும் 2 இன்ச்சு நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த லேசருக்கு பார்த்தீங்கன்னா பார்டர் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால இதோட சைஸ் நாங்கள் குறைச்சிருப்போம். ஏன்னா இப்போ 3/4 இன்ச்சு நம்மளுக்கு இந்த பைப்பு கொடுத்துருக்கோம், 1.5க்கு 3/4 பைப்பு கொடுத்துருக்கோம். பார்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 இன்ச்சு தான் பார்டர் கொடுத்துருப்போம். அப்போ இந்த டிசைன் என்ன ஆகாது, கொஞ்சம் நம்மளுக்கு அடி வாங்காது. அதனால இந்த பைப் பார்த்தீங்கன்னா 1.5க்கு 3/4 கொடுத்துருக்கோம். ரெகுலர் தான். டவர் போல்ட்டு டோட்டலாக கொடுத்தாச்சு. டவர் போல்ட்டு 2 கேட்டுக்கு மட்டும் டவர் போல்ட்டு பிக்சருக்கு நம்மளுக்கு மேக்ஸிமம் டவர் போல்ட்டு கொடுக்கணும். ரெகுலர் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ரெகுலர் என்னென்ன கொடுத்துருக்கோமோ கொடுத்துருக்கோம் நம்ம. ஓகே, இந்த கேட்டோட டீட்டெயில் நம்ம ஃபுல்லாக சொல்லிட்டோம். ஆல்ரெடி தான் நம்மளோட கடை எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா நம்மளுக்கு திருச்சி கேகே நேரு ஓலையூர் மெயின் ரோடு ஹரிஸ் மகால்னு மண்டபம் இருக்கும். அது பக்கத்துலேயே நம்மளோட கம்பெனி இருக்குது. எங்களோட வீடியோ நீங்கள் அடுத்தடுத்து பார்க்கணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மொதல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். வேலையில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நாங்கள் அதாவது எங்களோட நம்பர் நாங்கள் அதில் கொடுத்துருப்போம். நீங்கள் கமெண்ட் பண்ணுறதோட உங்களோட வேலையோட டீட்டெயில் ஏதாவது தெரியணும் அப்படின்னா அந்த நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா ஏதாவது உங்களோட சைட்டோட ஒர்க்கு என்ன படிக்கட்டு ஒர்க்கா, கேட்டு ஒர்க்கா, இல்லை கிளாஸு, அதாவது நம்மளோட ஒர்க்கு பார்த்தீங்கன்னா காம்பவுண்டு கேட்டு செய்கிறோம். எஸ்எஸ்ல டோட்டலாக படிக்கட்டு பண்ணுறோம், டஃப் அண்ட் கிளாஸில் எல்லா ஒர்க்கும் பண்ணுறோம். படிக்கட்டு பண்ணுறோம், கிளாஸில் போடலாம், ஸ்டெட்டு ஃபிட்டிங் பண்ணுறோம், டோர் ஃபிட்டிங்கு,
என்ன இத்தனை ஒர்க்கு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எல்லா ஒர்க்கும் தெரிஞ்சுட்டு நாங்கள் செய்கிறோம். டோட்டலாகவே கேட்டோட ஒர்க்கு ஃபுல்லாக செஞ்சு எங்களோட வீடியோ பார்த்தா தெரியும். யூடியூப்ல ஃபுல்லாக போட்டுருக்கோம். நம்மளோட செஞ்ச ஒர்க்கு மட்டும் தான் டோட்டலாக நாங்கள் அதில் போட்டிருக்கோம். வேலையில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா பண்ணுங்கள். மறந்துடாம எங்களோட நம்பர் கொடுத்துருப்போம். நீங்கள் அதில் கால் பண்ணுங்கள். வேலையை டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அந்தஸ்தை கூட இழந்துடலாம், ஆனால் அடையாளத்தை இழந்துடக்கூடாது.